நிறையா போட்டு வச்சுக்கலாம். நிறையா இருக்கும் எங்கள் ஸ்பேஸ். அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ எங்கள் அக்காவோட லஞ்ச் பேக் அது வெளில கண்டுக்காதீங்க. இப்போ வந்து எங்கள் அக்காவோட லஞ்ச் பேக் வந்து இதுதான். எங்கள் அக்காவுக்கு மட்டும் மர்மெய்டில் கிடச்சிச்சு, எனக்கு யூனிகார்னில் கிடச்சிச்சு. நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நீ சின்ன பிள்ளை அதே வச்சுட்டேன்னு சொல்லிட்டா. இதுலேயே நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் அப்படி ஸ்பூன்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் நாங்கள் அட்டை போடுறதுக்கு சார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே பாதி நோட்ஸ்க்கெலாம் அட்டை போட்டு வச்சுட்டோம். அதனால் இப்போ பாதி நோட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அட்டை போடுறதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து வாட்டர் பாட்டில் காமிச்சிடலாம். வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கப்பு மாடல். நீங்கள் வந்து இப்படி கவுத்துக்கலாம். இப்படி கவுத்திட்டு நீங்கள் கப்பு மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து இப்படி இல்லை இப்படி கூட பொடிச்சிக்கலாம். எனக்கு அப்படிலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் அக்காவுக்கு வந்து கட்டை மாதிரி இருக்கும், எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதே வித்தியாசமே. சரி, இது வந்து ரெண்டுமே ஜூஸ் பாட்டில், நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இதான் வந்து நாங்கள் குடிக்கிற தண்ணி பாட்டில். எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கோம், ஒரே கலர் தான். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்க போடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ரிப்பன்ஸ். எங்கள் அக்காவுக்கு நாங்கள் வந்து காரைக்காலை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் ரிப்பன். எனக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் ரிப்பன். இதை தான் நான் கட்டிட்டு போனோம். அப்புறம் வந்து என்னது அப்படின்னா பேகு. எங்கள் அக்காவோட பேக்கை நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். நீ எங்கே வர? இதே எங்கள் அக்காவோட பேக்கு. இது வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஜிப்பு. இதுக்குள்ளே எங்கள் அக்கா ஒன்றுமே வச்சில்ல. நான் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன். இதுக்குள்ளே ஒன்றுமே வச்சில்ல. ஆக்சுவலி இதில் கரண்ட் செட்ஸ்லாம் போட்டு வச்சுப்பா. இதுக்குள்ளே நோட்ஸ் இருக்குது. நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். நோட்ஸு இதே எங்கள் அக்காவோட நோட்ஸு. அப்புறம் நான் பாதி நோட்ஸ் அட்டை போட்டிருக்கான்னு சொன்னேன். இதான் அட்டை போட்டிருக்கிற நோட்ஸு. அப்புறம் எங்கள் அக்காவோட பவுச். இது எங்கள் அக்காவோட பவுச்சில் வந்து பென்சில்ஸ் அப்புறம் ஒயிட்னர்ஸ். ஓகே, எங்கள் அக்காவோட பவுச்சில் இந்த ஸ்மால் பென். எங்கள் அக்காவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கியிருக்கா. அவ்வளோதான். இதுக்குள்ள பென்சில் அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு நாங்கள் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். இது ஸ்கேல், டிசைன் ஸ்கேல். எங்கள் அக்காவுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறதுனால அது வாங்கி வச்சுருக்கா. எங்கள் அக்காவுக்கு இது புக்ஸ் கொடுக்கல அப்படின்னாலே இந்த ஜிப்பு பெருசாக தான் இருக்குது. இல்லைன்னா புக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு எடுத்து வச்சுருப்பா. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்குள்ளேயே ஒன்றுமே வச்சில்ல. நான் வச்சுருந்தா காமிச்சிருப்பேன். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் பேகு. ஃபஸ்ட்டு ஜிப்பில் மட்டும்தான் இருக்கும். சரி, இதை நம்ம ஓரம் கட்டிடலாம். இப்போ என்னோட ஸ்கூல் தான் இது. நான் பிளாக் பிங்க்கில் வாங்கியிருக்கேன். எனக்கு பிங்கேஸில் கிடைக்கல அப்படின்னுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பிளாக் பிங்க்கில் வாங்கியிருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். இதுக்குள்ளே நான் ஒன்றுமே போட்டு வைக்கல ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே எது வச்சாலும் குத்துது. அதனால தான் நான் எதுவுமே வச்சிடல. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நான் எதுவுமே வச்சிடல. அதுக்குள்ளே கொஞ்சம் கார்ட்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் எனக்கு முக்கியமானது. அதனால இதுக்குள்ளே நான் வந்து நோட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இதுக்குள்ளே இது வந்து என்ன நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஃப் நோட். இது பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரிஜினலி ரஃப் நோட்டு. இதுக்குள்ளே நான் ஒரு போயம் எழுதியிருக்கேன். அப்புறம் மீது எல்லாமே சாங்கா நோட்ஸ் அது மாதிரி தான். 2 லைன் 4 லைன் அந்த மாதிரி தான். அதனால் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே நான் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் வச்சில்ல. இது வந்து புக்ஸு. ஒரே ஒரு புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து யூஸ் ஆகாத இவிஎஸ் புக்ஸ் தான். ஏன்னா இது அடிக்கடி நடத்த மாட்டாங்க. அதனால தான் நான் யூஸ் இல்லாத புக்ஸ் இருந்தாலே. வேறு என்ன காட்டுறேன். அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் சார் என்கிட்ட வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. எங்கள் சார் வந்து என்கிட்ட ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ஆக்சுவலி 4th படிக்கிறேன் அப்படின்றதுனால நான் பெண்ணில் வச்சு எழுதியிருக்கேன்.
என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ். என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ் நான் வந்து பேக்குள்ளே வைக்கல. ஆக்சுவலி நான் ஹோம்ஒர்க் பண்ணதால அது மறந்துட்டு. வெயிட் இதுக்குள்ள தான் நான் இதான் என்னோட பாக்ஸு. நான் ஹோம்ஒர்க் பண்ணதுனால வந்து பேக்கில் வைக்காமல் விட்டுட்டேன். இதான் என்னோட பாக்ஸ். இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் வச்சுருக்கேன். இது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது. அப்புறம் இதில் டேபிள்ஸ் இருக்கும், நம்ம காப்பி பண்ணி கூட எழுதிக்கலாம். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே சில திங்ஸ் இருக்கும். இதில் வந்து பென்னு, அப்புறம் வந்து 2 பென்னு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு இரேசர், அப்புறம் ஒரு ஷார்ப்னர், அப்புறம் வந்து ஒரு பென்சில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.